ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் விலாக் தான். ஈவினிங் என்னென்ன பண்ணியிருக்கேன், அப்புறம் நேற்று வந்து போண்டா செஞ்சுருந்தேன். போண்டா செஞ்சு டீ போட்டுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஹரி வந்து காசை எங்கே வச்சானே தெரிலங்க. கேட்டால் இங்கே தான் வச்சான். அந்த வீடியோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்து யாருமே வரலனா அவன் வந்து காசை இங்கே வச்சுட்டு போயிட்டான். அவன் காசு எடுத்துகிட்டு வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா நான் பாத்திரம் கழுவுற இடத்த வந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். நான் சொன்னேன், நீ எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்பா, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் காசு எடுத்துகிட்டு வந்ததை நான் பார்க்கலனா பரவாயில்ல, அவன் எங்கேயோ போட்டான்லாம். அவன் காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு உடனே போயிருக்கான். அடுத்த 5வது நிமிஷம் நான் வீட்டுக்குள்ளே வரேன். ஹாலில் வந்து மாமியாரும் ஓரவத்தி மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. யார் எடுத்தாங்க என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சத்தியமாக எனக்கு தெரியாது. 500 கொடுத்து அனுப்பிச்சேன். 20 டியூஷன் காசு எடுத்துக்கிட்டு 20 இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லை, அதனால் வந்து பசங்களுக்கு வந்து அங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த 20 எல்லா பசங்கக்கிட்டேயும் வாங்கினாங்க. அந்த காசை கொடுத்துட்டு 500 கொடுத்து அனுப்பிச்சேன். கொடுத்துட்டு மீதி காசை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போய் விடானா இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து அவன் வச்சுருக்கான். இந்த இடத்த வச்ச காசு எங்கே போகணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவன் வச்சுட்டு போய் 5வது நிமிஷத்தில் நான் அங்கேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு காசு எங்கடான்னு கேட்குறேன். நான் இங்கே தான் வச்சேன்னு அவன் கரெக்டாக சொல்கிறான். இருக்கிறது இத்தனோண்டு ரூம்பு. இந்த ரூம்புக்குள்ளே நாங்கள் எல்லா இடமும் காசை தேடிட்டோம், எங்கேயுமே கிடையாது. நான் இதுக்குன்னு திருடன் யாராவது வந்தானான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்னும் என்னென்ன தான் அவங்க எனக்கு குடைச்சல் கொடுத்து இன்னும் என்னென்ன தான் அவங்க எனக்கு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இப்போ இதனால் எனக்கு இந்த பீரோக்குள்ளே வச்சுக்கிற காசை வைக்கிறது கூட நான் எப்பவுமே சாவி இப்படி தான் வைப்பண்ணே. எனக்கு இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. என்ன ஒரு நாள் வந்து நான் பீரோவில் சாவி இப்படியே போட்டுட்டு கடைக்கு போயிட்டு நான் வரேன். எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரியும், சரிங்களா? நான் ஸ்க்ரீன் துணியை மேலே போட்டு வீட்டு வச்சுருந்தேன். கடைக்கு போயிருந்தேன், கதவை திறந்து விட்டே தான் போயிருந்தேன். ஓரவத்தி உள்ளே வந்து போனதை நான் பார்த்துட்டு அப்போ என் ஃபோனு நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். இல்லைன்னா நான் பண்ண தப்பு அப்பயே நான் வீடியோ எடுத்திருப்பேன். அவங்க வந்துட்டு போகிறாங்க. நான் அப்போவே வந்து என் பீரோவை திறந்து, ஏன்னா நான் வந்து வீடு கட்டுறதுக்காக குருவி சேர்க்குறப்பல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் உண்டியலில் தான் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன். ஓகேங்களா? அப்போவே நான் வந்து உடனே கடன்னு பீரோவை திறந்து அந்த நல்ல வேலை நான் துணிங்களெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் துணிங்களை எடுத்துகிட்டு துணிங்களுக்கு நடுவில் வச்சுட்டு மேலே துணிங்களை வச்சதுனால என் காசை தப்பிச்சுது 50,000. இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா. ஓகேங்களா? இது சத்தியமான உண்மை. நான் கும்பிட்ற முருகர் மேலே, சாய்பாபா மேலே உண்மை. இது நடந்தது அன்னைக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 480 ரூபா இருக்கிறது வீட்டில் நான் என் புள்ள மட்டும்தான். நான் வீட்டை திறந்து விட்டு போய் பாத்திரம் தைக்க போனேன், சரிங்களா? எங்கே போச்சு என்ன ஏதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? நான் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்ன மீதியெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பார். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. என் ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்லி மனசாருன்னு, ஏன்னா அந்த 1 ரூபா கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து 1500 ரூபா வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், 2 500 ரூபா நோட்டு இருக்குங்களா? 1500 ரூபா வச்சுருந்தேன். நான் 1500 ரூபா வச்சுருந்ததில் தான் வந்து 500 ரூபா எடுத்து அவன் டியூஷனுக்கு கேட்டுக்கினே இருக்கானே, அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வந்து நான் 500 ரூபா கொடுத்து அனுப்பிச்சது குத்தம். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவன் காசு வாங்கிட்டு வந்தது உண்மை. நான் பாத்திரம் தைக்கும் போது என்கிட்ட அங்கே வாஷிங் மிஷின் மேலே வச்சா நான் சொன்னேன், வேணாம் எத்தனை போய் வீட்டுக்குள்ளே வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் போய் ஒரு 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்குள்ளே வரேன், காசை காணும். அவன் கரெக்டாக சொல்கிறான், நான் இந்த இடத்த தான் வச்சேன், நான் இங்கே தான் வச்சேன். கீழே இந்த டப்பாவை கூட இன்னும் நாங்கள் எடுக்கவே இல்லை. இது பாருங்கள், இந்த டப்பா இங்கேயே தான் இருக்குது. நாங்கள் இன்னும் அந்த டப்பாவை எடுக்கக்கூட இல்லை, சரிங்களா? காசு சத்தியமாக எங்கே போச்சுன்னு தெரியல. மேலே இருக்கவன் பார்த்துப்பான் என்ன. ஆனால் அந்த 180 ரூபா காசுக்கு என் புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான். நாங்கள் இங்கே எவ்வளோ அந்த வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த காசை சேர்க்குறோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பான். அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஹரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தித்தி போண்டா தான் போடுறேன். சரி, குழந்தைக்காக தித்தி போண்டா போட்டு கொடுத்து டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்க பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்து குண்டு குண்டாக இருக்குது பாருங்க. எனக்கு செம்மையாக சூப்பராக இருக்குது. நீங்கள் தாண்டி நியூட்டில் போடணும், பார்த்தீங்களா?
எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து சிம்மில் கொஞ்சம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஏன்னா மேலே கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா உள்ளே வந்து வேகாது, அதனால் சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து இன்னும் 2 வாட்டி போட்டால் அந்த அண்ணி வீட்டுக்கும் அரிக்கு எனக்கும். இன்றைக்கி வந்து இந்த குளிர் 2 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது நைட்டு பகலும், அதுக்காக சுட சுட போண்டா போட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து டீ போட்டுட்டு சாப்பிடும்போது அரியை எழுப்பி சாப்பிடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன ஸ்நாக்ஸு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். அரியும் எந்திரிச்சிட்டான், சாப்பிட்டா. அரி எப்படி சாமி இருந்தது? நல்லா இருந்துச்சா? அவன் டீயும் கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அதனால தான் பாலே வாங்கிட்டு வந்து வச்சான். அதனால் சரி பால் டீ போட்டுட்டு டீ கொச்சிக்கிட்டு இருக்குது. ஸ்நாக்ஸை வந்து செஞ்சுட்டேன். எனக்கும் அந்த அக்கா வீட்டுக்கும் கொடுக்கறதுக்காக செஞ்சுருக்கேன். நானும் ஒன்று சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அரியும் சாப்பிட்டா நல்லா இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. தித்தி போண்டா கொஞ்சமாக தான் போட்டேன். மைதா மாவு கொஞ்சமும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கோதுமை மாவு கொஞ்சமும் கலந்து நான் போட்டேன். அரி இப்போ போண்டா சாப்பிட்டு என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் டியூஷனுக்கு போகணுமாம்மா அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறான். ஏன் சாமி? ஆமாம், அதனால் வந்து என்னென்னா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ அரிக்க வந்து சூடு பண்ணிக்க ஆற்றி கொடுத்துட்டு வெளியே போய் வாசல்லாம் பெருக்கிட்டு ஹாலை மட்டும் பெருக்கி விட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா வெளியே மழை பெஞ்சிங்குது, ரொம்ப சேராக இருக்குது. அதனால் வெளியே பெருக்க மாட்டேன் நான். அதனால் ஹாலை மட்டும் பெருக்கி விட்டு வந்து இன்றைக்கி நானும் டீ குடிக்க போகிறேன். டீ குடிக்கணும் போல் இருக்குது. இன்றைக்கி நானும் டீ குடிக்க போகிறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு எடுத்துட்டேன். மொத்த போண்டாவே இவ்வளோ தான். இதில் வந்து நான் ஒன்று சாப்பிட்டேன், அரி ஒன்று சாப்பிட்டான். உண்மையாக நல்லா இருக்குங்க பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஆப்பா சுடுது, பயங்கரமாக சுடுது. இந்த பக்கம் வந்து டீ கொச்சிட்டு இருக்குது பாருங்கள். எனக்கு அரிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் டீ. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொச்சதுக்கப்புறம் டீ குடிக்கிறப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ போண்டா சாப்பிட்றோம். என்ன சாமி, எப்படி இருக்குது சாமி? ஏன் அவ்வளோ சோகமாக சொல்கிற? என்னவோ சிக்கன் பீஸை கச்சி இழுக்கிற மாதிரி இழுக்கிற. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், தூங்கட்டும். இப்போ போய் பாத்திரத்தை கழுவிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வந்து அரிக்கு வந்து டீ சூடு பண்ணி கொடுக்கலாம். சார் ரொம்ப கோவத்தில் பத்துட்டு இருக்காரு என்கிட்ட. ஏன்னா நான் மதியம் வெளியே விளையாடவில்லைன்னு சொல்லிட்டு கோவம். அதனால் முடிச்சிட்டாரு. டீ குடிக்கிறியா நைனா? அரி, டீ குடிக்கிறியா? ஓகேங்க, வாங்க அப்படியே கையோட டீ சூடு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவ போகலாம். டீ வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதிய செஞ்சல சாப்பாடு, அந்த சாப்பாடு காய் பொரியல் இருக்குது ஓகேங்களா. இது வந்து நைட்டு எங்கள் 2 பேருக்கும். அரி வந்து இன்றைக்கி டியூஷனில் சாப்பிட்ருவான். டீ கொஞ்சம் இருக்குது. இது அவனுக்கு மட்டும் சூடு பண்ணி கொடுத்துட்டு கரண்ட்டு போயிடுச்சுங்க. இது மட்டும் அதான் லைட் ஆஃப் ஆகி எரியுது. இப்போ கரெக்டாக மணி 3 ஆகிடுச்சி. டீயை சூடு பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிடலாம். பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். காயிற துணியெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து துணியெல்லாம் வந்து நம்ம மடித்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வண்டி மேலெலாம் துணி போட்டு வந்தேன் நான் காயணுன்றதுக்காக. இன்றைக்கி தாங்க நல்லா வெயில் காஞ்சதே. ஆனாலும் துணிங்கள்லாம் நான் உள்ளே தான் காய போட்டேன். அரி என்ன இருக்காது தெரியுது. அரி எங்கேயோ போயிருக்காங்க. ஆனால் எங்கே போயிருக்கான்னு தான் தெரியல. பார்த்தீங்களா, இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் காஞ்சதுனால வந்து தரெல்லாம் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி பெருக்கணும். நம்ம இங்கெல்லாம் பெருக்காமலாம் இருக்க முடியாது. அதனால் வந்து பெருக்கலாம். நான் துணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன்னா, அரிய வந்து பெட்ஷீட் போத்திட்டு படுத்துட்டு இருந்தானா அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு வீடு இங்கே உள்ள நான் எல்லாத்தையும் பெருக்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்ன வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வெளியெல்லாம் பெருக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துடுறேன். துணிகளும் மடித்து வச்சுட்டேன். பெட்டியும் வந்து
மடித்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து வீடு வாசல்லாம் பெருக்கணும். வீடு வாசல் போய் பெருக்கிட்டு வந்துடலாம். இன்னும் பாத்திரம் கழுவணும். பாத்திரம் வந்து அவங்க அங்கே கழுவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கழுவி முடிச்சுக்கிறதுக்குள்ளே நம்ம போய் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வந்தால் நம்ம பாத்திரம் கழுவிடலாம். அதுக்கப்புறம் சுத்தமாக நீட்டாக பெருக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வெளியே ஹாலில் பெருக்கலாம். வாங்க போகலாம். இதை நான் உங்ககிட்ட பெருக்கிட்டு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ தான் நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் பெருக்கணும், அதனால் பெருக்கிட்டு காமிக்கிறேன். வேண்டிய பாத்திரம் சரிங்களா? இப்போ இதெல்லாம் போய்ட்டு கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. உட்காந்துக்கிட்டே தும்பன்னா செம்மையாக வலிக்குது வயிறு. வாங்க போய்ட்டு கழுவிட்டு வந்துடலாம். இப்போ உட்காந்து பாத்திரம் கழுவ வேண்டியதுதான். தண்ணி அடிச்சிக்கலாம். பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இது மேலே ஒரு இரும்பில் வரும் இல்லைங்க, அதை வந்து உடச்சி எடுத்தாச்சு. உடச்சி எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே கழுவியாச்சு. பைசா கோடி ருக்குச்சு தப்பு नहीं कैसी बो आज्ञा நவரு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு காசை எங்க வச்சுட்டு போனான்ட்டு. நான் ஃபேன்ல எதுவும் போடல. நான் வந்துட்டு காசு எங்கன்னு உன்னை கேட்டேன். துணி கீழே எங்கன்னா வச்சியா? வேற அங்க வச்சா அப்ப எங்க போச்சு? நீ அங்க வச்ச காசு எங்க போச்சு? என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.